வந்தே மாதரம். மீண்டும் உங்கள் அனைவரையும் லீகல் அவுல் சேனல் மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. சென்ற வாரம் வேலைப்பளுவின் காரணமாக உங்களோடு கலந்துரையாடாமல் போனதற்காக எனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்கு முன்பு 2 வாரங்கள் நாம் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் சம்பந்தப்பட்ட சில பதிவுகளை நாம் கலந்து ஆலோசனை செய்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்று சில பதிவுகளை நாம் பார்க்கவிருக்கிறோம். வணக்கம், நான் வழக்கறிஞர் கார்த்திக் பாபு. லீகல் அவுல் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மீண்டும் எனது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய காலகட்டத்தில் பெரும்பான்மையான இல்லத்தரசிகள் எதிர்கொள்கின்ற ஒரு விஷயம் ரேஷன் ஷாப். ரேஷன் கடைகளில் வாங்குகின்ற பொருட்களின் தரம், அதன் குறித்த சில சந்தேகங்கள், அதன் குறித்த பாதுகாப்புகள் இருக்கின்றதா என்ற கேள்வி பல நடுத்தர குடும்பத்திற்கு இருக்கிறது. ரேஷன் கார்டு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே வருமா? ரேஷன் கடையில் வாங்குகின்ற பொருட்கள் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே வருமா? கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டோடைய செக்ஷன் 2 clause 42 ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னா, எந்த விதமான சர்வீஸ் ப்ரொவைடராக இருந்தாலும் அது கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே தான் வரும். அந்த வகையில் ஒரு ரேஷன் கடையில் தருகின்ற பொருட்கள் அனைத்தும் சர்வீஸ் ப்ரொவைடர் கேட்டகரியில் இருப்பதால் அதுவும் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே தான் வருகிறது. ஆகவே ரேஷன் கடைகள் கொடுக்கின்ற பொருட்கள் தரமற்றதாகவோ அதில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கும் என்றால் அதன் நிவாரணம் கோரி நாம் கன்சியூமர் ஃபோரத்தை அணுக முடியும் என்பதுதான் இங்கே மகிழ்ச்சியான செய்தி. எந்த வகையான கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்க முடியும்? எதற்கெல்லாம் நம்ம ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தரம் இல்லாமல் இருந்தால் என்னெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கான கீழே வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 4 விதமான நிகழ்வுகள் நடந்தால் நாம் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டின் கீழாக கன்சியூமர் ரெட்ரஸல் ஃபோரமில் நாம் கம்ப்ளைண்ட் செய்ய முடியும். அது என்ன அப்படின்னு ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதல்ல ஷார்ட் மெஷர்மெண்ட், அதாவது அளவீடுகளில் மாற்றம். ஒரு 4-5 கிலோ இருக்க வேண்டிய பொருட்கள் 5 கிலோ என்பதுக்கு பதிலாக 4.25 கிலோ அல்லது 4 கிலோ 900 கிராம் அப்படின்னு ஏதோ ஒரு மாற்றத்தோடு இருந்துச்சு அப்படின்னா அதுதான் ஷார்ட் மெஷர்மெண்ட் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ ஷார்ட் மெஷர்மெண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டின் கீழாக ஒரு ரேஷன் கடையில் வாங்கப்பட்ட பொருளுக்கு நீங்கள் புகார் அளிக்கலாம். அடுத்தது என்ன? குவான்டிட்டி இஷ்யூ. உதாரணத்துக்கு இப்போது 4 பார் சோப் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம ரேஷன் கார்டில் இருந்தது, ஆனால் உங்களுக்கு 3 தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுதான் குவான்டிட்டி இஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க, எண்ணிக்கையில் மாறுபாடு. ஸோ அப்படி ஒரு நிகழ்வு நடந்தாலும் நீங்கள் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேண்டேட்ரி டையின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேண்டேட்ரி டையின்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு பொருட்களை நீங்கள் வாங்க வேண்டும் என்றால் வேறொரு பொருளை நீங்கள் கண்டிப்பாக வாங்கியே ஆக வேண்டும் என்று நிர்பந்திப்பது. உதாரணத்துக்கு உங்களுக்கு 5 கிலோ அரிசி இருக்குது, நீங்கள் இந்த 5 கிலோ அரிசி வாங்கணும்னா 1 லிட்டர் பாமாயில் நீங்கள் வாங்கியே ஆகணும், இல்லை ஒரு துவைக்கிற சோப்பு வாங்கியே ஆகணும் அப்படின்னு நமக்கு தேவையில்லாத பொருளை வாங்கினால்தான் உங்களுக்கு கொடுக்கப்படும் அத்தியாவசிய பொருட்களும் கொடுப்போம் என்று சொன்னாங்க அப்படின்னா தான் அது மேண்டேட்ரி டையின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு விஷயத்தை நிர்பந்தப்படுத்தி உங்களிடம் விற்பனை செய்ய முயன்றால் நீங்கள் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டின் கீழாக உங்களுடைய புகாரை பதிவு செய்யலாம். அடுத்தது என்ன அப்படின்னா, ஒரு பில்லிங்கில் டிஃப்ரென்ஸ் இருக்குது, பில்லில் முரண்பாடு இருக்குது அப்படின்னா நீங்கள் புகார் கொடுக்கலாம். முரண்பாடுன்னா எப்படி அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி எழும் நிச்சயமாக எல்லாருக்கும். உதாரணத்துக்கு 5 கிலோ அரிசி அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துட்டு பில்லில் 6 கிலோ அப்படின்னு எழுதி இருந்தாங்க அப்படின்னா அதன் மேலாக நீங்கள் கன்சியூமர் ரெட்ரஸல் ஃபோரத்தில் இந்த சட்டத்தின் அடிப்படையில் புகார் அளிக்க முடியும். அதே மாதிரி கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் செக்ஷன் 2 clause 10 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு பொருட்கள் கொடுக்கும் பொழுது அந்த பொருளினுடைய தரம் சரியான வகையில் இல்லை என்றால்
கொடுக்கப்பட்ட உணவுப் பொருட்களினுடைய நம்பகத்தன்மை அல்லது தரம் சரியாக இல்லை என்றால் நீங்கள் இந்த செக்ஷன் 2 clause 10 ஆஃப் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டின் கீழாக ரேஷன் கடையில் வாங்கிய பொருட்கள் மீது கூட நீங்கள் புகார் அளிக்க முடியும். அது மட்டும் இல்லை, பெரும்பான்மையான ரேஷன் கடைகளில் பார்க்கக்கூடிய விஷயங்கள், ஆனால் ஒன்றிரண்டு ரேஷன் கடைகளை நீங்கள் இதை பார்க்க முடியாது. ஆனால் சட்டம் அதை நிர்பந்திக்கிறது. என்ன அப்படின்னா, செக்ஷன் 2 clause 9 ஆஃப் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த ரேஷன் கடையில் அந்த நாளில் என்னென்ன பொருட்கள் விநியோகிக்கப்படுகிறது என்பதும், அந்த விநியோகப்படுகின்ற பொருட்களின் கையிருப்பு எவ்வளவு இருக்கிறது என்பதையும் பொதுமக்கள் புரிந்து கொள்கின்ற வகையில் போர்டாக வைக்க வேண்டும் என்று இந்த சட்டம் சொல்கிறது. அப்போது டிஸ்பிளே ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது மேண்டேட் ஃபார் ஈவன் ரேஷன் ஷாப்ஸ். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகளை நாம் பாதுகாத்து கொள்ள முடியும். அடுத்தது, சார் இதிலெல்லாம் பிரச்சனை வருது, நாங்கள் யாரை சார் போய் பார்க்குறது? கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போகணுமா, இல்லை தாசில்தார் ஆஃபீஸ்க்கு போகணுமா, இல்லை யாரை தான் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் யாரையும் நேரில் போய் பார்த்து தான் புகார் அளிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. எப்போவுமே நம்ம இப்போ சில முந்தைய பதிவுகளில் சொன்ன மாதிரி, எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக ஒரு சில எக்ஸ்க்ளூசிவ் நம்பர் பிரத்யோக தொலைபேசி எண்களை நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இருக்கிறது. அந்த வகையில் நம்மளுடைய ரேஷன் கடைகள் சம்பந்தப்பட்ட புகார்கள் ஏதேனும் இருந்தால் நீங்கள் அதை ஒரு கால் மூலமாக, தொலைபேசி அழைப்பு மூலமாக கொடுக்க முடியும். அதற்குரிய எண் என்னவென்றால் 1967. இதுக்கு ஒரு டோல் ஃப்ரீ நம்பரும் இருக்குது. அது என்ன எண் என்றால் 1800-425-5901 1800-425-5901. இது டோல் ஃப்ரீ நம்பர். நெட்டில் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். ஆன்லைன்லேயும் ஒரு போர்ட்டல் இருக்குது. அந்த போர்ட்டலையும் நீங்கள் கம்ப்ளைண்ட், உங்களுடைய புகார்களை அளிக்கலாம். அதற்குரிய வெப்சைட் அட்ரஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, www.tnpds.gov.in. நான் திருப்பி சொல்கிறேன், tnpds.gov.in. இந்த வெப்சைட்டில் கூட நீங்கள் உங்களுடைய புகார்களை அளிக்க முடியும். இது ஒவ்வொரு குடிமக்களுக்கும் இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக நம் அரசாங்கம் கொடுக்கின்ற உரிமைகளை பாதுகாத்து கொள்வதற்கான எண்கள். இதையெல்லாம் நீங்கள் தயவு செய்து உங்களுடைய மொபைல் ஃபோன்லேயோ இல்லை வீட்டிலையோ பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவைப்படும் பொழுது இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக, நிறைய போன பதிவுகளை பார்த்துட்டு சில நண்பர்கள் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டாங்க, சார் நீங்கள் பில்லு பற்றி நீங்கள் சொன்னீங்க, பில்லு சில கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு பில் மேண்டேட்ரி, சில பில்லுக்கு மேண்டேட்ரி இல்லை அப்படின்னு சொன்னீங்க. மேண்டேட்ரி அப்படிங்கிற ஒரு கிளாஸ் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு பில் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான சில வரையறைமுறைகள் இருக்குது. அந்த வரைமுறைகள் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் தயவுசெய்து உங்களுடைய கன்சியூமர் ப்ரொடெக்ஷனை அல்லது நுகர்வோர் சட்டங்களை தெரிந்து கொள்வதற்கு முதல் படியாக, உங்களுடைய நுகர்வோர் பாதுகாப்புக்கு நீங்கள் எடுத்து வைக்கின்ற முதல் படியாக எதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு பில் வாங்கும் பொழுது அது அந்த பில்லில் என்னவெல்லாம் இருக்கணும். பில் அப்படிங்கிறது பில் மட்டும் இல்லை, இன்வாய்ஸ் என்பதும் அதன் கீழ்தான் வரும், கேஷ் மெமோ என்பதும் அதன் கீழ்தான் வரும், ரெசிப்ட்ஸ் என்பதும் ஒரே கேட்டகரி தான். ஸோ பில் மட்டுமல்ல, இன்வாய்ஸ், கேஷ் மெமோ அண்ட் ரெசிப்ட்ஸ், இது எல்லாமே எதையெல்லாம் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்று சட்டம் மிக தெளிவாக நமக்கு சொல்கிறது. அது என்னன்னு ஒன்றா பார்ப்போம். ஸோ செக்ஷன் 5 ஆஃப் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஜென்ரல் ரூல்ஸ் 2020, இதுதான் ஒரு பில் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு வரைமுறைப்படுத்தி சொல்கிறது. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதல் விஷயமாக என்ன இருக்க வேண்டும், த நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் தி செல்லர். அதாவது இந்த பொருளை விற்பனை செய்கின்றவருடைய, அந்த நிறுவனத்துடைய பெயர் மற்றும் விரிவான முகவரி, இது அந்த பில்லில் கண்டிப்பாக இருக்கணும். அதோடு மட்டும் இல்லாமல் அனைத்து பில்லிலும், நான் திருப்பி சொன்னதை நான் மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன், பில் என்பது இங்கே பில் மட்டுமல்ல,
இன்வாய்ஸ், கேஷ் மெமோ அண்ட் ரெசிப்ட்ஸ் இது எல்லாத்தையும் நான் பில் என்று அழைக்கின்றேன் நம்ம பேசுகிறதுக்கு வசதியாக. பட் இது அனைத்துக்குமே இதுதான் ரெகுலேஷன்ஸ். ஸோ எவ்ரி பில் ஷுட் ஹாவ் 16 டிஜிட்ஸ் ஆஃப் சீரியல் நம்பர். அதாவது ஒவ்வொரு பில்லும் அந்த பில்லினுடைய எண்ணாக அதிகபட்சமாக 16 இலக்கங்களை கொண்ட எண்களை ரெசிப்ட்ஸ் நம்பர் என்று கொண்டிருக்க வேண்டும். அது செகண்ட் ரூல். தேர்ட் ரூல் என்ன அப்படின்னா, அந்த பில் எப்பொழுது கொடுக்கப்பட்டது என்பதை தெரிவிக்கின்ற வகையில் த டேட் ஆஃப் இஷ்யூவன்ஸ், கொடுக்கப்பட்ட தேதி என்பது தெளிவாக இருக்க வேண்டும். ஸோ 3 விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். 4வது விஷயமாக நேம் ஆஃப் தி கன்சியூமர் இஸ் மேண்டேட்ரி. யார் அந்த பொருளை வாங்கினார் என்பதன் அடையாளப்படுத்தும் விதமாக அந்த பில்லில் இன்னாருக்கு விற்பனை செய்யப்பட்டது என்ற இடத்தில் யார் அந்த பொருளை வாங்கினாரோ அவருடைய பெயர் என்பது மிக தெளிவாக இருக்க வேண்டும். அதோடு மட்டும் இல்லாமல் அந்த பில்லில் அடுத்த கண்டிஷனாக டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி குட்ஸ் ஆர் தி சர்வீஸ். இப்போ பில்லுங்கிறது ஒரு உங்களுடைய ஒரு கிரைண்டரை ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பில் கொடுப்பாங்க இல்லையா? அந்த இடத்துல குட்ஸுங்கிற இடத்துல என்னவா இருக்கும்? உங்களுடைய கிரைண்டரை சர்வீஸ் செய்யாத வகையில் என்று இருக்கும். அதையும் உங்களுடைய பில்லுங்கிறது கேட்டகரி தான் வரும். அதுவும் உங்களுக்கான கன்சியூமர் ரைட்ஸை கொடுக்குது. ஸோ அந்த உங்கள் பில்லில் என்ன மேண்டேட்ரியாக இருக்கணும்? அடுத்தது டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி குட்ஸ் ஆர் தி சர்வீஸ், என்ன பொருள் வாங்கினார்கள் என்பதும் அல்லது என்ன சர்வீஸ் செய்யப்பட்டது என்பதும் தெளிவாக இருக்க வேண்டும். அடுத்தது குவான்டிட்டி ஆஃப் த ப்ராடக்ட்ஸ். ஒருவேளை நீங்கள் சர்வீஸ் இல்லாமல் பொருட்கள் வாங்கினீர்கள் என்றால் எத்தனை பொருட்கள் வாங்கப்பட்டது என்பது தெளிவாக அந்த பில்லில் தெளிவிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதாவது குவான்டிட்டி ஆஃப் தி குட்ஸ் இஸ் மேண்டேட்ரி. அடுத்தது ஷிப்பிங் அட்ரஸ் இஃப் அப்ளிகபிள். ஒரு இடத்துலேருந்து நான் பொருள் வாங்கிட்டு ஆனால் வேறு இடத்துக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னா அந்த ஷிப்பிங் அட்ரஸ், வாங்கிய நபரின் பெயர் என்பது முதல்ல கம்பல்சரின்னு பார்த்தோம். இப்போது அந்த பொருளை விற்பனை செய்தவர் அந்த பொருளை வாங்கியவருக்கு தபால் மூலமாகவோ அல்லது வேறு விதமான டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூலமாகவோ அந்த பொருளை கொடுக்க வேண்டும் என்றால் ஷிப்பிங் அட்ரஸ் என்பது மேண்டேட்ரி, கண்டிப்பாக தெளிவாக இருக்க வேண்டும் என்பது இருக்கு. அடுத்தது டாக்ஸபிள் வேல்யூ அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ். டாக்ஸபிள் வேல்யூ அப்படிங்கிறது என்னன்னா, அந்த பொருளினுடைய அடக்க விலையும் ஒருவேளை அந்த நிறுவனம் உங்களுக்கு ஏதாவது வகையில் ஒரு டிஸ்கவுண்ட்ஸ் அல்லது தள்ளுபடி என்று அழைக்கப்படுகின்ற டிஸ்கவுண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அதன் விவரமும் அந்த பில்லில் தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும். அடுத்தது ரேட் ஆஃப் டேக்ஸ், சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி போன்ற டேக்ஸினுடைய டீட்டெயில்ஸ் என்பது மிக தெளிவாக இருக்க வேண்டும். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், சிக்னேச்சர் ஆஃப் தி செல்லர் ஆர் எனி ஆத்தரைஸ்டு சிக்னேச்சர். ஒரு பொருளை விற்பனை செய்கின்றவருடைய கையொப்பம் என்பது அல்லது அவரின் பிரதிநிதியாக அவரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபரின் கையொப்பம் என்பது ஒரு பில்லில் கண்டிப்பாக இருக்கணும். இப்போது ஒரு முக்கியமான ஒரு டவுட் நம்ம எல்லாருக்கும் எழும். என்ன அப்படின்னா, இன்றைக்கி பெரும்பான்மையான பொருட்கள் வாங்கும் பொழுது பில் என்பது ஃபிசிக்கல் பில்லாக இல்லாமல் எலக்ட்ரானிக் மோடில் பில்லை நமக்கு அனுப்பிடுறாங்க. இன்றைக்கி நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு அப்படி சிஸ்டம் மாறிட்டாங்க. இந்த மெத்தட் ஆஃப் மினிமைசிங் தி யூசேஜ் ஆஃப் பேப்பர் அப்படிங்கிறதன் அடிப்படையில் எலக்ட்ரானிக் மோடில் பில் அனுப்புகிறாங்க. சார் எலக்ட்ரானிக் போர்டில் அப்போ என்ன பண்ண முடியும்? பில்லில் கையெழுத்து போட்டு ஸ்கேன் பண்ணி அனுப்புவாங்களா அப்படின்னா நோ. எலக்ட்ரானிக் பில்லாக இருந்தால் விற்பனை செய்பவரோ அல்லது அவரின் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதியின் கையெழுத்து என்பது மேண்டேட் இல்லை. ஒன்லி ஆன் த கேட்டகரி இஃப் இட் கம்ஸ் அண்டர் எலக்ட்ரானிக் பில். இல்லை ஃபிசிக்கல் பில்லாக தான் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கையொப்பம் என்பது இருக்க வேண்டும். இதை நீங்கள் கண்டிப்பாக மனசில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா பில்லுலையும் மேண்டேட்டாக இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் கன்சியூமர் கேர் நம்பர் ஆர் இமெயில் ஐடி. இந்த விவரங்கள் என்பது நிச்சயமாக உங்களுடைய பில்லில் இருக்க வேண்டும். நாம் மேற்கூறிய விஷயங்கள் எல்லாம் தயவு செய்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இனி ஒரு இடத்துல போய் பில் அப்படின்னு ஒரு பேப்பரில் கையெழுத்து போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க, இல்லை ரப்பர் ஸ்டாம்ப் வச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கன்சியூமர் ரைட்ஸை இழந்துவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். எனவே பில் பெறும்பொழுது மேற்கூறிய விஷயங்களை நீங்கள் தயவு செய்து மனதில் வைத்துக்கொண்டு உங்களுடைய உரிமைகளை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இனி மீண்டும் மற்றொரு தலைப்பில் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் நண்பர்
வழக்கறிஞர் கார்த்திக் பாபு. ஜெய்ஹிந்த்.